அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சொல்லுங்க. உலகத்துல இருக்கிற மாபெரும் கோடீஸ்வரர்களுக்கும் அன்றாட வாழ்க்கையில தினமும் போராடிட்டு இருக்கிற ஒரு சாமானியனுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட அறிவோ திறமையோ இல்ல அதிர்ஷ்டமோ கிடையாது. அப்போ வேற என்னவா இருக்கும்? சரியா, அதிகாலை 4:59க்கு அவங்க மூளையில நடக்கிற ரசாயன மாற்றங்கள், அதாவது பிரெயின் கெமிஸ்ட்ரி தான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாவ், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. வெறுமனே காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா வாழ்க்கை மாறிடுமா என்ன அப்படின்னு நீங்க எப்போதாவது நினைத்திருந்தால் இந்த ஆழமான அலசல் உங்களுக்கானதுதான். ஆமா, ஏன்னா இன்னைக்கு நாம ராபின் சர்மாவோட உலக புகழ் பெற்ற தி 5 AM கிளப் புத்தகத்தின் குறிப்புகளையும் அதோட வெற்றி சூத்திரங்களையும் தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். கரெக்ட். வெறும் விழிப்பு மட்டும் இல்லாம அந்த அதிகாலை நேரத்தின் அறிவியலை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். பாத்தீங்கன்னா நம்ம பலருக்கும் இந்த நேர மேலாண்மை, அதிகாலை விழிப்பு இதெல்லாம் ஒன்னும் புதிதல்ல. உண்மைதான், எல்லாரும் சொல்றது தானே. ஆனா இத கேட்கும் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்ய விரும்புறேன். நாம இன்னைக்கு பார்க்க போவது வெறும் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்துரு அப்படிங்கிற அந்த பழைய அறிவுரை கிடையாது. ஓ, அப்போ இதுல என்ன புதுசா இருக்க? மூளை நரம்பியல், அதாவது நியூரோ சயின்ஸ், மனித உளவியல், அப்புறம் உற்பத்தி திறன், இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து நாளை எப்படி தொடங்குவது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக தெளிவான வரைபடத்தை இந்த மூலக்குறிப்புகள் நமக்கு தருது. சூப்பர். இந்த மொத்த தத்துவத்தையும் புரிந்து கொள்ள ஒரு சாதாரண மனிதனின் கதையிலிருந்து ஆரம்பிப்பது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த புத்தகத்துல வரும் மைய கதாபாத்திரம் நம்மள் பலரை போலவே தான் இருக்கான். அதாவது தினமும் இரவு வெகு நேரம் வரை மொபைல் போனை பார்த்துட்டு தாமதமா தூங்குறது. ஆமா, மறுநாள் காலையில அலாரம் அடிச்சு ஓய்ந்த பிறகு பதற்றமா முழிக்கிறது, விழித்த உடனேயே ஒரு குற்ற உணர்வோட அந்த நாளை தொடங்குறது. இது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு இப்போ. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவன் ஒரு வழிகாட்டிய சந்திக்கிறான். அந்த வழிகாட்டி சொல்ற ஒரு வரி இருக்கு பாருங்க. நீ வாழ்க்கைய மாற்றணும்னா காலையே மாற்று. அதேதான். கேட்பதற்கு ரொம்ப சினிமாட்டிக்கா தெரிஞ்சாலும் இதுல இருக்கிற உளவியல் உண்மை ரொம்ப ஆழமானது. அது என்ன உளவியல் உண்மை? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நீங்க காலையில எழுந்திருக்கும் விதமே உங்க ஒட்டுமொத்த நாளின் உணர்ச்சி நிலையை தீர்மானிக்குது. ஓ, நம்ம எமோஷனல் ஸ்டேட் காலையிலே முடிவாயிடுதா? ஆஹா, பொதுவா நம்ம தூங்கி எழும்போது ஒரு ரியாக்டிவ் மனநிலையில தான் எழுகிறோம். அதாவது மற்றவர்களின் தேவைகளுக்கு பதிலளிக்கும் விதமா. கரெக்ட். எடுத்த உடனே வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில், செய்திகள்னு வெளி உலகம் நம்ம மனசை ஆக்கிரமிச்சிடுது. எக்ஸாக்ட்லி. ஆனா அதிகாலை 5 மணி அப்படிங்கிறது உலகம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரம். அந்த நேரம் முழுமையா உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் ஒரு ப்ரோஆக்டிவான நேரம். இத நான் ஒரு வெள்ளை காகிதத்தோட ஒப்பிட்டு பார்க்கறேன். வெள்ளை காகிதமா? அது எப்படி? அதாவது அதிகால நேரம் ஒரு சுத்தமான கரையற்ற வெள்ளை காகிதம் போல. நாம காலையில 7 அல்லது 8 மணிக்கு எழுந்தவுடன் இந்த உலகம் தனது கவனச்சிதறல்கள், வேலைகள், சமூக வலைத்தளங்கள்னு பல வண்ணங்களை அந்த வெள்ளை காகிதத்தின் மீது பூசிடுது. வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். ஆனா 5 மணிக்கு எழும்போது அந்த காகிதம் முழுமையா நம் கையில இருக்கும் ஒரு தூய்மையான நேரம். அதுல என்ன வரைய வேண்டும் என்பதே நாம மட்டுமே முடிவு செய்ய முடியும். உண்மைதான். உங்களுக்கான நேரத்தை நீங்களே உருவாக்குறீங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கு. இது கேட்டுட்டு இருக்கிற பலருக்கும் இந்த கேள்வி எழலாம். என்ன சந்தேகம்? கேளுங்க. வெறுமனே காலை 5 மணிக்கு முழிச்சுக்கிட்டு படுக்கையிலேயே உட்கார்ந்து சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தா நான் வெற்றியாளனாகி விட முடியுமா? வெறும் விழிப்பு மட்டுமே ஒரு மனிதனை மாற்றிடுமா என்ன? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் சீக்கிரம் எழுவதே வெற்றி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. அப்போ 5 மணிக்கு எழுறது ஒரு மாயாஜாலம் கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. 5 மணிக்கு எழுவது என்பது ஒரு வாய்ப்பு மட்டுமே. அதுவே வெற்றி கிடையாது. அந்த நேரத்துல நம் மூளை எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது தான் அறிவியல். ஓஹோ. பொதுவா அதிகாலை 5 மணிக்கு நாம விழிக்கும் பொழுது நம் மூளையில டிரான்சியன்ட் ஹைப்போஃப்ரான்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. ஒரு நிமிஷம். டிரான்சியன்ட் ஹைப்போஃப்ரான்டாலிட்டினா என்ன? கொஞ்சம் எளிமையா புரியும்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. டிரான்சியன்ட்னா தற்காலிகமானது, ஹைப்போனா குறைவானதுன்னு தெரியும். ஃப்ரண்டாலிட்டினா நம் மூளையோட முற்பகுதியை குறிக்குதா? மிகச்சரியா சொன்னீங்க. நம் மூளையின் முன்மடல், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் தர்க்க ரீதியா சிந்திப்பது, அதிகமா கவலைப்படுவது, விமர்சிப்பது, எதிர்காலத்தை பத்தி பயப்படுவது, இதுக்கெல்லாம் காரணம். ஓ, அப்போ இந்த ஓவர் திங்கிங் எல்லாமே இங்கிருந்தா வருதா? ஆமா. அதிகாலை 5 மணிக்கு விழிக்கும்போது மூளையோட இந்த பகுதி தற்காலிகமா செயல்படாம அமைதியாயிடுது. வாவ், அப்படியா?
ஆமா. இதனால நம் மனதை வாட்டும் கவலைகள், பயம், நம்மால் முடியுமா என்ற சந்தேகம் எல்லாமே அந்த அதிகாலை நேரத்துல இருக்காது. மூளை அலைகள் பீட்டா நிலையிலிருந்து ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலைக்கு மாறுது. இதத்தான் உளவியலாளர்கள் ஃப்ளோ ஸ்டேட், அதாவது ஆழ்ந்த கவன நிலை அப்படின்னு சொல்றாங்களா? அதேதான். உங்க மூளை மிகச்சிறந்த ஒரு நிலையில இருக்கும் நேரம் அது. இது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். அதாவது அதிகாலை 5 மணிக்கு என் மூளை மிகச்சிறப்பா செயல்படுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மை அதுவல்ல. கரெக்ட். எனக்குள் இருக்கும் அந்த விமர்சகன் அந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கான். எந்தவிதமான பயமோ ஓவர் திங்கிங்கோ இல்லாத அந்த மனநிலைய நான் என் வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கணும். அப்படிதானே? சரியா புடிச்சிட்டீங்க. அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை எப்படி முழுமையா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மூலக்குறிப்புகள்ல 20-20-20 ரூல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விதி கொடுக்கப்பட்டிருக்கு. 20-20-20 விதியா? அது என்ன? காலை 5 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த 60 நிமிடங்களை கோல்டன் அவர், அதாவது பொன்னான நேரம்னு சொல்றாங்க. இந்த 1 மணி நேரத்தை 3 20 நிமிட பகுதிகளா பிரிக்கணும். ஓகே. முதல் 20 நிமிடம் என்ன செய்யணும்? முதல் 20 நிமிடம், அதாவது 5 மணி முதல் 5:20 வரை மூவ் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. மூவ்னா உடற்பயிற்சி செய்வது. ஆனா இது சாதாரணமாக பூங்கால மெதுமா நடக்கிறது போன்ற உடற்பயிற்சி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா கிடையாது. நன்றா வியர்க்க விறுவிறுக்க செய்யும் தீவிரமான உடற்பயிற்சியா இருக்கணும். சரிதானே? இதன் பின்னாடி உள்ள அறிவியல் என்ன? நீங்க சரியா சொன்னீங்க. அது மிக தீவிரமான உடற்பயிற்சியா இருக்கணும். காலையில எழுந்தவுடன் நம் உடல்ல கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனோட அளவு மிக அதிகமா இருக்கும். ஓ, அப்போ நாம காலையில எழும்பொழுதே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் எழுகிறோமா? ஆமா, நீங்க வியர்க்க வியர்க்க உடற்பயிற்சி செய்யும்போது இது கார்டிசோல் எரிக்கப்பட்டு மன அழுத்தம் உடனடியா குறையுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாம டோபமைன், செரோட்டோனின் போன்ற மகிழ்ச்சியை தரும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் மூளையில சுரக்க ஆரம்பிக்குது. மாதிரி செயல்படும். சேதமடைஞ்ச மூளை செல்களை சரி செய்வது, புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்குவதுன்னு மூளைய மிக வேகமாகவும் கூர்மையாகவும் மாற்றுவது இதுதான். ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் இது. அப்படியென்றால் இந்த முதல் 20 நிமிடம் என்பது வெறும் உடல்ல ஃபிட்டாக்க வைப்பது பற்றியது அல்ல, இது நம் மூளைய ஆப்டிமைஸ் செய்வது பற்றியது. அருமையா அணித்தீங்க. உடற்பயிற்சி என்பது தசைகளுக்கானது மட்டுமல்ல, மூளைக்கானது என்பதை நேயர்கள் புரிஞ்சுக்கணும். சரி, முதல் 20 நிமிடத்துல வியர்த்து விறுவிறுத்து மூளையை தயார் செஞ்சுட்டோம். அடுத்து என்ன? அடுத்த 20 நிமிடங்கள், அதாவது 5:20 முதல் 5:40 வரை ரிஃப்ளெக்ட் செய்வதற்கான நேரம். ரிஃப்ளெக்ட்னா தியானம் பண்றதா? ஆமா, இது தியானம் செய்வது அல்லது அமைதியா உட்கார்ந்து உங்க எண்ணங்களை ஒரு குறிப்பேட்டுல எழுதுவது, அதாவது ஜர்னலிங் செய்யறதுக்கான நேரம். இந்த 20-20-20 விதிய நான் இப்படி பார்க்கறேன். இது ஒரு காரை ஸ்டார்ட் செய்து நீண்ட தூர பயணத்திற்கு தயாராகுவதற்கு ஒப்பானது. எப்படி சொல்றீங்க? அந்த முதல் 20 நிமிட மூவ் என்பது காரின் என்ஜினுக்கு ஆயில் போட்டு அதை வார்ம் அப் செய்வது போல, அடுத்த 20 நிமிட ரிஃப்ளெக்ட் என்பது அந்த கார் எங்க செல்ல வேண்டும் என்ற இலக்கை அதற்கான ஜிபிஎஸ்ல செட் செய்வது போல. வாவ், ரொம்ப பொருத்தமான ஒப்புமை. ஏன்னா என்ஜின் மட்டும் வேகமா ஓடினா போதாது, அது சரியான திசையில பயணிக்கணும் அல்லவா? அதற்காகத்தான் மனதை அமைதியாக்கி அன்றைய நாளின் இலக்குகளை தீர்மானிக்கிறோம். அந்த ஜிபிஎஸ் ஒப்புமை மிக துல்லியமானது. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நாம பல விஷயங்களை யோசிக்காம வெறும் பழக்கத்தின் அடிப்படையில மட்டுமே செய்றோம். ஆமா, ஒரு ரோபோ மாதிரி செயல்படுறோம். இந்த ரிஃப்ளெக்ட் செய்யும் 20 நிமிடங்கள் தான் உங்களை ஒரு பார்வையாளரா மாற்றி உங்கள் உணர்ச்சிகளை நெறிப்படுத்த உதவுது. ஓ, இமோஷனல் ரெகுலேஷன். எக்ஸாக்ட்லி. நீங்க என்னவாக ஆக விரும்புறீங்க, இன்றைய உங்களின் மிக முக்கியமான வேலைகள் என்ன என்பதை ஆழமா உள்வாங்கிக் கொள்ள இந்த தியானமும் ஜர்னலிங்கும் மிகப்பெரிய அளவுல உதவுது. சரி, உடல் சுறுசுறுப்பாகிடுச்சு, மனமும் இலக்கை தீர்மானிச்சோ அமைதியாகிடுச்சு. கடைசி 20 நிமிடங்கள் என்ன? 5:40 முதல் 6 மணி வரை. இந்த இறுதி 20 நிமிடங்கள் க்ரோ அப்படிங்கிறதுக்கான நேரம். க்ரோனா வளர்ச்சிக்கான நேரமா? ஆமா, இது உங்க அறிவையும் சிந்தனையையும் வளர்ப்பதற்கான பகுதி. உங்க துறை சார்ந்த ஒரு நல்ல புத்தகத்தை வாசிப்பது அல்லது புதிய விஷயங்களை கத்துக்கொள்வது, ஒரு பாட்காஸ்ட் கேட்பது போன்ற செயல்களை செய்யலாம். அப்போ புதிய திறன்களை வளர்த்துக்க இந்த நேரம் உதவுது. கண்டிப்பா, இது உங்க நாலேஜை அப்டேட் பண்ற நேரம். காரின் என்ஜின் சூடாயிடுச்சு, ஜிபிஎஸும் செட் ஆயிடுச்சு. இப்போ அந்த பயணத்திற்கு தேவையான எரிபொருளை, அதாவது அறிவை நிரப்புறோம். சரியா சொன்னீங்க. இந்த க்ரோ பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, இது ஒரு கூட்டுவட்டி போல வேலை செய்யுது. கூட்டுவட்டி மாதிரி எப்படி வேலை செய்யுது? தினமும் 20 நிமிடம் வாசிப்பது என்பது மிகச் சிறிய விஷயமா தோன்றலாம். ஆனா
ஒரு நாளைக்கு 20 நிமிடம்னா ஒரு மாதத்துல நீங்க ஒரு முழு புத்தகத்தையே படிச்சு முடிச்சிடலாம். ஒரு வருடத்துல 12 புத்தகங்கள். வாவ், அது ஒரு பெரிய நம்பர் தான். உங்களை சுற்றி இருப்பவர்கள் சோஷியல் மீடியாவுல நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கும்பொழுது நீங்க உங்க அறிவை பன்மடங்கு பெருக்கி இருப்பீங்க. இது ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குது. இதுதான் நிஜமான வளர்ச்சி. இந்த 20-20-20 விதி ஏன் இவ்ளோ சிறப்பா செயல்படுதுன்னா, இது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த பரிமாணங்களையும் தொடுது. ஆமா, உடல், மனம், அறிவு. சரியா சொன்னீங்க. உடல் மூவ், மனம் ரிஃப்ளெக்ட், அறிவு க்ரோ. இந்த மூன்றையும் காலை 6 மணிக்குள் ஒருவன் முடிச்சிடுறான்னா, அந்த நாள் அதிகாரப்பூர்வமா தொடங்கும் முன்பே அவன் அன்றைய நாளின் முதல் வெற்றியை சுவைச்சிடுறான். ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் வின் அவனுக்கு கிடைச்சிடுது. அதேதான். ஆனா இங்கேயும் நேர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆமா, எனக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. கொஞ்சம் யதார்த்தமா பேசுவோமே. சொல்லுங்க. அந்த புத்தகத்துல இதை தொடர்ந்து பின்பற்றிய அந்த சாதாரண மனிதனோட வருமானம் அபரிமிதமா உயர்ந்ததுன்னு ஒரு தகவல் வருது. இத கேட்கும்போது நேயர்களுக்கு என்னப்பா இது, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்து விழுந்துருமான்னு ஒரு சந்தேகம் வரலாம். நியாயமான கேள்விதான். இது ஒரு ஏமாற்று வேலை போல, ஒரு இன்ஃபர்மேஷல் போல தோணலாம். அதிகாலை விழிப்பதற்கும் வருமானம் உயர்வதற்கும் இடையே உள்ள அந்த நேரடி தொடர்பு என்ன? நீங்க கேட்கிறது ரொம்ப சரியான சந்தேகம்தான். காலை 5 மணிக்கு எழும்பதாகவோ 20 நிமிடம் புத்தகம் படிப்பதாகவோ எந்த நிறுவனமும் உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்காது. அப்போ எப்படி வருமானம் உயரும்? இவற்றுக்கு இடையிலான அந்த சங்கிலி தொடரை நம்ம கவனிக்கணும். நீங்க 5 மணிக்கு எழுந்து அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல மூளையை தயார்படுத்தி உடற்பயிற்சி மூலம் BDNF சுரந்து தியானம் மூலம் மனத்தெளிவு பெறும்போது உங்களின் முடிவெடுக்கும் திறன் மிக உச்சத்துல இருக்கும். ஓ, டெசிஷன் மேக்கிங் குவாலிட்டி அதிகமாகுது. ஆமா, அதாவது மற்றவர்கள் மன அழுத்தத்துடனும் குழப்பத்துடனும் ஒரு வேலையை செய்யும்போது நீங்க மிக தெளிவான ஒரு பார்வையோடு அதை அணுகுவீங்க. அப்போ என்னோட கவனக்குவிப்பு அதிகரிக்கும் போது மற்றவங்க 8 மணி நேரத்துல செய்யற வேலைய நான் 4 மணி நேரத்திலே செஞ்சு முடிச்சிடுவேன். எக்ஸாக்ட்லி. இது நீங்க செய்யற வேலையோட தரத்தை உயர்த்துது. நீங்க வெறும் உழைப்பாளியா இல்லாம அதிக பலன் தரக்கூடிய வேலைகளை மிக எளிதா செய்வீங்க. ஓ, ஹை லெவரேஜ் ஆக்டிவிட்டீஸ் மேல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும். கண்டிப்பா. நிறுவனத்திற்கு நீங்க அதிக மதிப்பை உருவாக்கி கொடுக்கும்போது இயல்பாகவே உங்க தொழிலும் உங்க வருமானமும் பல மடங்கு உயருது. இது மாயாஜாலம் அல்ல, இது தூய அறிவியல் மற்றும் உளவியலின் வெளிப்பாடு. அருமை. இப்போ எனக்கு புரியுது. அதிகாலை 5 மணி என்பது நேரடியாக பணத்தை தராது. ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்க தேவையான மூளையோட செயல்பாட்டையும் ஆற்றலையும் அது அள்ளி கொடுக்குது. சரியா சொன்னீங்க. அந்த ஆற்றல் தான் நம்முடைய கேரியரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் நெம்புகோல் போல செயல்படுது. சரி, இதையெல்லாம் ஒரு நாள் செய்வது எளிது. ஒரு நல்ல மோட்டிவேஷனல் வீடியோவை பார்த்ததும் நாளை காலை 5 மணிக்கு அலாரம் வைப்போம். ஆனா தொடர்ந்து செய்வது எப்படி? இந்த மூலக்குறிப்புகள்ல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. அதாவது எந்த ஒரு பழக்கமும் முழுமையா உங்க மூளையில பதிவாவதற்கு 66 நாட்கள் ஆகும்னு ராபின் சர்மா குறிப்பிடுறார். 66 நாட்களா? இது ரொம்ப நீளமான ஒரு பயணமாச்சே. ஆமா, முதல் 22 நாட்கள் மிகவும் கடினமா இருக்கும். அடுத்த 22 நாட்கள் எல்லாமே குழப்பமா பழைய நிலைமைக்கே திரும்பி விடலாமான்னு தோணும். ஆனா கடைசி 22 நாட்கள்ல அந்த பழக்கம் உங்களுடைய ஒரு அங்கமாகவே மாறிடும். ஓ, 3 கட்டமா பிரிக்கிறாங்க. இங்கதான் மோட்டிவேஷனை விட டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் மிகப்பெரியது அப்படிங்கிற தத்துவம் உள்ள வருது. இதை கேட்கும் நேயர்களுக்கு இதை நான் இப்படி விளக்க விரும்புறேன். உந்துதல், அதாவது மோட்டிவேஷன் என்பது ஒரு தீக்குச்சி போல. தீக்குச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, நீங்க ஒரு வீடியோவை பாக்குறீங்க அல்லது இந்த பாட்காஸ்ட கேக்குறீங்க, உடனே உத்வேகம் வந்து நாளை 5 மணிக்கு எழணும்னு அலாரம் வைக்கிறீங்க. அது அந்த தீக்குச்சிய கொளுத்துவது போல. சடார்னு பத்திக்கும். ஆமா, அது சட்டென்று பற்றிக்கொள்ளும், மிக பிரகாசமா எரியும். ஆனா ஒரு சில நிமிடங்களில் அணங்கிடும். அடுத்த நாளே மழையோ குளிரோ இருந்தா அலாரத்தை அணைச்சிட்டு தூங்கிடுவோம். உண்மைதான், பலருக்கும் இது நடக்கும். ஆனா டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் என்பது தொடர்ந்து எரியும் ஒரு அடுப்பு போல. உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உங்க மூளை சோர்வாகி இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு சொன்னாலும் அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது உங்களை 5 மணிக்கு எழ வைக்கும். மிகச் சிறப்பான விளக்கம். மோட்டிவேஷன் உங்களை தொடங்க மட்டுமே வைக்கும், ஆனா டிசிப்ளின் மட்டுமே உங்களை தொடர்ந்து பயணிக்க வைக்கும். கரெக்ட். ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள்ல சில, நான் ஒரு நைட் அவுல், அதாவது எனக்கு இரவுல தான் வேலை செய்ய பிடிக்கும், எனக்கு இந்த 5 AM எல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கலாம். அவர்களுக்கு நான் ஒன்னை கூற விரும்புறேன். ஆமா, பலரும் தாங்கள் மரபணு ரீதியாகவே நைட் அவுல்ஸ்னு நம்புறாங்க. அது உண்மையா? ஒரு சிறிய சதவீதத்தினருக்கு மட்டுமே அது மரபணு ரீதியானது. மற்ற பலருக்கும் இரவு விழித்திருப்பது என்பது அவங்க காலங்காலமா உருவாக்கி பழகிய ஒரு பழக்கம் மட்டுமே.
ஓ, அதாவது யாருமே தொந்தரவு செய்யறதில்ல அப்படிங்கறதுக்காக இரவு நேரத்தை விரும்புறாங்களா? அதேதான். ஆனா அதே அமைதி அதிகாலை 5 மணிக்கும் இருக்கு. கூடவே அதிகாலை என்பது இயற்கையோடு இணைஞ்சு செயல்படும் நேரம். உடல் ரீதியான புத்துணர்ச்சியும் அப்போதான் அதிகம். அப்போ அந்த பழக்கத்தை மாத்த முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதனால நான் இரவுல தான் விழிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை ஒருமுறை தள்ளி வச்சுட்டு ஒரு 66 நாட்கள் இந்த அதிகாலை பழக்கத்தை முயன்று பார்ப்பது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆழமான அலசல். நாம இந்த உரையாடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமா சொல்லப்போனா, நாளை வெற்றியடைய வேண்டும்னா இன்றைய அதிகாலை நேரத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்த்த மையக் கருத்து. ஆமா, ரொம்ப சரியா தொகுத்துட்டீங்க. வேமையா 5 மணிக்கு விழிப்பது மட்டும் வெற்றி அல்ல. அந்த டிரான்சியன்ட் ஹைப்போஃப்ரண்டாலிட்டி நேரத்தை பயன்படுத்தி மூளைக்கு எந்த பதற்றமும் இல்லாத அந்த கோல்டன் அவர்ல 20 நிமிஷம் உடற்பயிற்சி, 20 நிமிஷம் தியானம் மற்றும் ஜர்னலிங், 20 நிமிஷம் வாசிப்பு அல்லது கற்றல்னு நாம சொன்ன அந்த 20-20-20 விதியின்படி ஆக்கப்பூர்வமா செயல்படுறது தான் சூத்திரம். கண்டிப்பா. அதுதான் ஒரு சாதாரண மனிதனையும் அசாதாரண வெற்றியாளனா மாத்தும். சரி, இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் நேயர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா. இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. தடையாக இருப்பது உங்களுக்கு திறமையோ வாய்ப்போ அல்லது பணமோ இல்லாததல்ல. தினமும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை இந்த உலகம் விழிக்கும் அந்த பொன்னான நேரத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும்போது நீங்க இன்னமும் தூங்கிட்டு இருக்கிறதான் காரணமோ? ஒருவேளை உங்க வெற்றியின் திறவுகோல் அந்த அதிகாலை 4:59 மூளை ரசாயன மாற்றத்துல தான் ஒளிந்திருக்கோ? உண்மையிலேயே நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கேள்வி இது. அந்த வெள்ளை காகிதத்தை மற்றவர்களின் கவனச் சிதறல்களுக்கு பலி கொடுப்பதற்கு முன் அதில் நாமே நமது வெற்றியை எழுதத் தொடங்குவோம். ரொம்ப அருமையான சிந்தனை. எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு நாளில் நடந்து விடுவதில்லை. ஆனா அந்த மாற்றத்திற்கான முதல் அடி நாளை காலை 5 மணிக்கு தொடங்குவதாக அமையட்டும். அந்த 1 மணி நேர ஒழுக்கம் உங்க வாழ்நாள் முழுவதுக்குமான வெற்றியாகவும் அமைதியாகவும் மாறலாம். கண்டிப்பா மாறும். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க அனைவருக்கும் இந்த நாள் ஒரு மிகச் சிறப்பான, அதிக உற்பத்தி திறன் கொண்ட நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். தொடர்ந்து உங்க இலக்குகளை நோக்கி பயணியுங்கள். வணக்கம். வணக்கம்.